நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி. என்ன முதலாளி ஒரே பரபரப்பா இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லையாக்கா, நிறைய புது புது ரூல்ஸுகள் கொண்டு வர போகிறோம். இந்த பழைய ரெகுலர் கஸ்டமர்களுக்கெல்லாம் இனிமேல் கடன் கொடுக்குறதெல்லாம் இனி கட்டுப்படி ஆகாது. ஸோ கடனை ஸ்டாப் பண்ண போகிறோம். மற்ற இந்த பென்ஷன் ஆக்களுக்கெல்லாம் நியூஸ் பேப்பர் டெலிவரி ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதெல்லாம் கட் பண்ணி போட்டு திரு அவைகளுக்கும் சார்ஜை போட போகிறோம். மற்ற இந்த கடையில் இந்த இப்படியெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது. இனி டெய்லி நீங்கள் கடை விட்டு போகக்குள்ள எல்லா ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பக்காவாக க்ளீன் எல்லாம் டைடியாக இருக்கணும் எல்லாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த திடீரெண்டெல்லாம் ஆஃப் எடுக்க இயலாது. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் 4-5 ஸ்டாஃப்ஸ், 5 ஸ்டாஃப்ஸ் இருக்குது மொத்தமாக. திடீரெண்டெல்லாம் ஆஃப் எடுக்க இயலாது. 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணணும். ஈவன் உங்களுக்கு சிக் வந்தால் கூட 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, சிக்கன் தான் 3 நாளைக்கு முதல் சொல்லணுமா? சிக்கன் நான் வர போறேன் 3 நாளைக்கு முதல்ல டெலிகிராம் போட்டாடா வரும். இது என்னடா இது, புது ஆட்சியில் ஓவரா இன்ஸ்பயர் ஆயிட்டாரோ? தேவையில்லாம முணுமுணுக்கிறத விட்டுட்டு கஸ்டமர் வர்றதாக்கா பார்சல் அனுப்புற விஷயத்தை கவனிங்கோ. ஹலோ, how can I help you? ஐயா, can I send this cheap as possible please? cheapest possible. Yes. இருடா, 5 கேள்வி கேட்க சொல்லியிருக்கான் அவனே. cheapest possible ண்டா. Anything valuable inside? No way, not much that. Not much. What's inside? Just gold jewelry. Gold jewelry. நீங்களா யாருடா? முதலாளி, கோல்ட் ஜுவல்லரி ஆமா, நான் worth nothing muchன்றான் முதலாளி. வேல்யூ எவ்வளோன்னு கேளுங்க. அடுத்த கொஸ்டினை கேளுங்க. Hi, what's the value? It's nothing, just 800 pounds only. முதலாளி, 800 pound வேல்யூ இல்லைன்றான் முதலாளி. போஸ்ட் ஆஃபீஸ்காரன் 20 பவுண்டே வேல்யூல போட சொல்லி ஸ்பெஷல் டெலிவரி அனுப்ப சொல்றான். இவன் என்ன செய்யறது? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. கஸ்டமர் என்ன சொல்கிறானோ அதை செய்யுங்க அக்கா. நீங்கள் விளக்கப்படுத்துங்க அவனுக்கு. இதோட வெளியே எந்த விதமான கவரும் ஆகாது, லொஸ் ஆனிச்சுன்னு சொன்னால். ஸோ ஜஸ்ட் நார்மல் போஸ்ட்னு சொன்னால் உனக்கு ட்ரக் கூட பண்ணிடலாது. அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ வந்தால் வரட்டும், இல்லாட்டி நார்மல் போஸ்ட்டில் அனுப்பி விடுமாக்கா. ஓகே ஓகே முதலாளி. Excuse me. In case if you lose this, it won't cover the 800 pounds. Is it okay? I don't worry about it. Just send it as cheap as possible, please. என்னடா இது, 800 pound லூஸ் பண்ணாலும் பரவாயில்லைன்ற ரொம்ப பணக்காரனோ? ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, அடுத்தது வேற சிட் கோயிங் கேட்கல. டேய், எங்க அட்ரஸ்? Where's the address? Where is it going? Oh, that's in the email. That's go to post office, do everything. That's it. Post office do everything. முதலாளி, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அட்ரஸ் இருந்தால் தான் எங்களால் பார்சல் அனுப்ப முடியுமாக்கா. அவன் இந்த இமெயிலில் இருந்து ஏதாவது அட்ரஸ் இருக்கான்னு பார்த்து எடுக்க சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி அவனே நேராக கொண்டு போல்ட்ரிங்க போட்டு கூட சொல்லுவாங்க. மற்ற டைம் நகர்த்து வந்துட்டாங்க, கியூ வரும்போது அனுப்பிவிடுங்க. நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸரா பார்சலை வாங்கி போஸ்ட் பண்ணிட்ட கொடுக்குறது மட்டும்தான்டா எங்களோட வேலை. அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி எப்படிறா? Sorry, without address we can't do anything. Can you check your email? The return address should be there. Oh no, just give it to me. Pass me. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? வெளியிட்டானா? இப்போ எங்கேருந்து வந்ததா அட்ரஸ்? இல்லை, போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்தால் சும்மா வாடுறது பேனா இப்போ இதுக்குள்ள இல்லை, A to Z எல்லாம் நாங்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். முடிச்சு அனுப்பி விடுங்கக்கா. 1 hour நிற்கிறாங்க. Okay, can I do it like a sign for recorded because it's a gold ring inside? No, just cheap as possible, please. நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கே. Okay, cheapest. Okay, second class, 155 please. Yeah. Thank you. Okay, your receipt? No. It's fine. Keep it. Just minute. Your receipt for the gold fine. ring? That's fine. No worries. Just minute. See you. Benita. அவன் தான் பின்னிட்டு சொல்லிட்டு போறானே. பின்ல அடிச்சு விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கக்கா.
வரட்டும், ஏதாவது துளைஞ்சிட்டு கிளஞ்சிட்டு வந்து பார்க்கட்டும். இதுக்கு அவரு One week later. ஐயா என் கிணத்தை காணோம், என் கிணத்தை காணோம். ஐயா என் கிணத்தை Excuse me. Do you remember me? Last week I came with a gold ring to send. எப்படி மறக்க முடியும்? Yes, speaking. Yeah, they didn't get the ring yet. 1 week gone, nearly 7 days, I think. முதலாளி வச்சுட்டாங்க அப்போ கோல்ட் ரிங்குக்கு. அன்றைக்கு அனுப்புறேன் வந்திருக்க. அவனுக்கு ஆப்பா யாரு காப்பன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் அக்கா. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. Yes, what can I do for now? Yeah, nearly I lost 800 pounds. You are the responsibility for that. I send it with you, so you have to pay my money. எது? முதலாளி 800 பவுண்டுக்கு நான் பொறுப்பா முதலாளி? இப்போ நான் என்ன செய்யறது? ஹலோ, I am not responsibility for the 800. My job is send the parcel. Give the parcel to the postman. I already gave it. It's all gone 1 week before. I'm not responsibility. So what can I do now? I need my ring back. Where's the parcel now? You call the Royal Mail, they will sort it out. I don't know. I just phoned the Royal Mail in the morning. They asked me receipt. Do you ask the receipt? Receipt. I asked you. What you said? Bin it. I already bin it. What do you mean that? Oh, you're crazy. I'm gonna call the police now. I need my ring back. I'm gonna call the police now. அடடா வரேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பா இருக்கிற. போயிட்டான். ஹாப்பியா? சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. முதலாளி அவங்க கொண்டு பார்சல் அனுப்பிட்டு அதை இன்சூர் பண்ணவும் இல்லை, ஸ்பெஷலில் அனுப்பல, அட்லீஸ்ட் ரெக்கார்ட்லேயும் அனுப்பல, ப்ரூஃபே வேணாமட்டு பின் பண்ண சொல்லி போட்டு 1 வீக் கழிச்சு வந்து கேட்டா நான் என்ன செய்யறேன்? எல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்கல்லக்கா. இப்போ நீங்க என்னத்துக்கு worry பண்றீங்க? எங்கட பக்கம் 100% நாங்க பக்காவா ரூல்ஸ் படி லோ படி இருந்தோம்னு சொன்னா பெர்ஃபெக்ட். நாங்க எல்லாமே ரெக்கார்ட்ஸ்ல இருக்குது, இங்க யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவன் சைட்ல நிறைய ஃபோல்ட்ஸ் இருக்குது. அவன் கத்தி போட்டு போறான், போலீஸ்ல போறான், அங்கே போறேன். எங்கே போனாலும் எங்கள்கிட்ட சிசிடிவி இருக்குது, எல்லா எவிடன்ஸுகள் இருக்குது. பக்காவா எங்களோட பக்கம் 100% வேலையில் இருக்குது. நாங்கள் எல்லாம் கேட்டு அவன் தான் இது பண்ணிட்டு போறான். அப்படியே போட்டு விடுங்கக்கா, போலீஸோட வந்தாலும் பார்த்துக்கலாம். டோரி என்ன முதலாளி வேலை தொடங்கி போஸ்ட் ஆஃபீஸ் வேலை தொடங்கி இப்போதான் கொஞ்ச நாள் ஆச்சு. இதுக்கே இப்படி ஏண்டா முதலாவது கஸ்டமரை இப்படி ஏண்டா இனி போ என்னெல்லாம் பார்க்க போறோம்னு தெரியலையே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.